தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்களோடு தனிப்பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. இந்த நிலையில 113 சட்டமன்ற உறுப்பினரோடு ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து தாவேகா உரிமை கோரியிருக்கக்கூடிய நிலையில முழுமையாக பெரும்பான்மை கிடைக்காததால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். அடுத்த வாய்ப்பு என்னவா இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல்ல அடுத்த கட்ட வாய்ப்பு எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோடு ஆலோசனை நடத்தியிருக்கார். அதே போல திமுக தலைவரும் தற்பொழுது இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோடு தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். தனித்தனியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எதிர்கட்சியாக அதிக இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய கட்சியாக திமுக இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து திமுக தலைவரும் அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகியோடு சட்டமன்ற உறுப்பினரோடு பேசும்போது தனித்தனியாக கருத்துக்களையும் கேட்டறிந்து வருகிறார். அடுத்த கட்ட நகர்வு தமிழக அரசியல் எவ்வாறு இருக்க போகிறது, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளோடும் தாவேகா ஆதரவு கோரிய நிலையில திமுக கூட்டணி உடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில திமுக தலைமையும் அடுத்த கட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல நாளைய தினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கார். நாளை மாலை அண்ணா அறிவாலயத்துல இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதிமுக இன்றைய தினம் ஆலோசனை நடத்திருக்காங்க. நாளை திமுக ஆலோசனை நடத்தக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தாவேகா ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக ஒரு முக்கிய முடிவை எடுப்பார்கள் தகவல் வெளியாகி உள்ளது.